திருநாவுக்கரசு 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 சிவா திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்டர் தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. விரண்மிண்ட நாயனார் இவருடைய வரலாற்றை சொல்லணும்னா நம்ம சுந்தரமூர்த்தி சாமிகள்கிட்ட போகணும். சுந்தரமூர்த்தி சாமிகள் பரவனாச்சியாரோட திருமணம் நடந்துடுச்சு சுந்தரமூர்த்தி சாமிக்கு. இப்போது ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ அவங்க திருவாரூரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சாமிகள் திருவாரூர் சிவருமானை பார்க்க போகிறார். உள்ளே போனால் தேவாசிரியர் மண்டபம், சிவருமான் சந்நிதிக்கு முன்னாடி தேவாசிரியர் மண்டபம். அங்கே அடியார்கள்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி மண்டபங்கள்லாம் நிறையா இருக்கும். இப்போது தேவாசிரியர் மண்டபமே எடுத்துக்கோங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடியார்கள் நிறையா பேர் கூடியிருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய புராணங்கள், மந்திரங்கள், இந்த மாதிரி ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த பெரிய பெரிய புராணங்கள்லாம் ஓதுவாங்க. பெரிய புராணம் படிக்கணும், அந்த மாதிரி மண்டபங்கள்லாம் அந்த காலத்தில் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த காலத்தில் அதெல்லாம் எடுத்து விட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் தெளிவாயிருவீங்க, தெளிவாயிட்டீங்கன்னா உங்களுக்கு அறிவு வந்துடும், அறிவு வந்துருச்சுன்னா எங்களுக்கு ஓட்டு விழாதுன்னு நம்ம அரசாங்கம் பண்ணிவிட்டாங்க. சரி, நான் அதை சொல்லலை. அப்போது தேவாசிரியர் மண்டபம் அங்கே அடியார்கள்லாம் கூடியிருந்து பெருமானை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது அங்கே சுந்தரமூர்த்தி சாமி அந்த மண்டபத்தை பார்க்குறார். பார்த்தாங்க நிறைய அடியார்கள் இருக்காங்க. சுந்தரமூர்த்தி சாமி பார்த்தார், இவங்களாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, இவங்க கிட்ட போகிறது கூட நம்மளுக்கு தகுதி இல்லை, அதனால் கொஞ்சம் நம்ம இவங்களை தூரமாக இருந்து பார்த்துக்கலான்னு மரியாதை பூர்வமாக பார்த்துட்டு திருவாரூர் பெருமாள் தியாகராஜ பெருமாளை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறார். சந்நிதி கிட்ட போகிறார். அந்த தேவாசிரியர் மண்டபத்தில் விரண்மிண்டர்னு ஒருத்தர் மலையாளத்துக்காரர், சிவபெருமானை விட அடியார்களுக்கு அதிகமாக மதிப்பு தருபவர். பார்த்தார், யாராது அடியாரை கும்பிடாத ஆண்டவன்கிட்ட போகிறது? கோயிலுக்கு போனால் நால்வர் பெருமக்களை கும்பிட்டுவிட்டு தான் சிவபெருமான்கிட்ட போகணும். சந்நிதி கிட்ட போனால் நந்தி தேவரை கும்பிட்டுவிட்டு தான் சிவபெருமான்கிட்ட போகணும். ஏன் நந்தி தேவர் அடியாரை கும்பிட்டாதான் ஆண்டவன்கிட்ட போக முடியும். ஐயா, இப்போ ஒரு எளிமையாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஐயா. ஒருத்தன் மாட்டை தெற்கு பக்கம் நோக்கி இழுத்துட்டு போகணும், ஆனால் மாடு வடக்கு பக்கம் நோக்கி இழுக்குது அவனை. இவன் தெற்கில் இழுக்கிறான், மாடு வடக்கில் இழுக்குது. ஒரு அடியார் அங்கே வந்தார். பார்த்துட்டு, தம்பி என்னப்பா பண்ணுற? ஐயா, நான் தெற்கு பக்கம் போகணும், இது இப்படி பண்ணுது. சரி, மாட்டை விடு நான் சொல்கிறேன். மாட்டை விட்டு அது வடக்கு பக்கம் நோக்கி ஓடி போயிடும், நீ விடு நான் சொல்கிறேன். விட்டானா வடக்கு பக்கம் நோக்கி ஓடி போயிடுச்சு. ஐயா நான் சொன்ன பார்த்தீங்களா, அப்படி ஓடி கத்தாது. ஒரு நிமிஷம் அமைதியார். கண்ணுக்குட்டி இருக்கா? இந்தா இருக்குது. இந்த அடியார் என்ன பண்ணார்? கண்ணுக்குட்டியை நோக்கிட்டு தெற்கு பக்கம் ஓடினார். வடக்கு பக்கத்து போன மாடு கொஞ்சம் திரும்பி பார்த்துச்சு. இப்போது இந்த மாடு கண்ணுக்குட்டியை தேடிட்டு கண்ணுக்குட்டியை நோக்கி தெற்கு பக்கம் பின்னாடியே வருமா, இல்லை அந்த வடக்கு பக்கமே போகுமா? அது மாதிரி கன்றை கண்ட பசுமாடு போர் அடியார்கள் பின்னாடி ஆண்டவன் வருவான். அடியார்களை நாம் பிடித்து கொண்டால் ஆண்டவன் நம் பின்னாலேயே வருவான். அப்பூதியடிகள்னு ஒருத்தர் திருநாவுக்கரசு சாமிகள் சிவருமானை கும்பிட்டார். அப்பர் சாமி சிவருமானை கும்பிட்டார். அவரு கடைசியாக மோட்சத்துக்கு போனார். அப்பர் சாமி திருநாவுக்கரசருங்கிற அடியாரை அப்பூதியடிகள்னு அந்த அடியார் கும்பிட்டார் பாருங்க. அவரு அப்பர் சாமிக்கு முன்னாடியே மோட்சத்துக்கு போயிட்டார். இப்போது பட்டினத்தார் இருக்கார், அவர் சிவருமானை கும்பிட்டார். இந்த பட்டினத்தாருங்கிற அடியாரை பத்திரகிரியார் கும்பிட்டார் பாருங்கள், அவருக்கு முன்னாடி இவர் மோட்சத்துக்கு போயிட்டார். அதாவது இதில் அடியார்கள் அஞ்செழுத்து தான். அடியார்கள் நாம தான் ரொம்ப முக்கியம். குருநாதர்கள் அவர்களை பிடித்து கொண்டால் ஆண்டவன் நம்மளுக்கு எளிமையாக அருள் பண்ணுவான், அருமையாக அருள் பண்ணுவான். அருமையில் எளிய அழகையை போற்றி திருவாசகம். இப்போ அந்த இவர் பார்க்குறார், யார் அடியார்களை கும்பிடாத ஆண்டவன்கிட்ட போகிறது? எல்லாம் சொன்னாங்க, சுற்றி இருக்கிறவங்களாம். அவர் தான் சுந்தரமூர்த்தி சாமிகள். யாராக இருந்தால் என்ன, அடியாரை கும்பிடாத ஆண்டவன்கிட்ட போகிறான், அந்தால தள்ளி வை புறகு. எல்லாம் சிரித்தாங்க. ஏன் யாரெல்லாம் சிரிக்கிறீங்க? அது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை ஐயா. இந்த புறகு நான் புரியுதா? அதால் ஒதுக்கி வை, இந்த அண்ணன் தண்ணி கொடுக்காத நாட்டாமல் தள்ளி வைங்கிறாங்களா புறகு. அடியார்கள் கூட்டத்தை விட்டு தள்ளி வை.
அந்த மாதிரி ஏன் சொன்னோடனே எல்லாம் சிரித்தாங்க. ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? அது ஒன்றும் சாதாரணமான காரியம் இல்லை. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமியை என் நண்பர்னு சிவருமான் பாடியிருக்க. சிவருமான் சொல்கிறார். சிவருமான் சொன்னாரா? சிவருமான் சொன்னாரா? ஆமாம். அப்போ அந்தாடியும் தள்ளி வை, அந்தாடியும் புறாகு. ஏங்க இது எப்படிங்க இருக்குது? என்ன வேகம் பாருங்கள் விரண்மிண்டர், யோசிக்கவே இல்லை. உடனே அந்தாடியும் தள்ளி வைங்க. சுந்தரமூர்த்தி சாமிக்கு இது கேட்குது. விரண்மிண்டர் நல்ல ஆள். உள்ளே போனாரா, தியாகராஜ பெருமான் இருக்கார். சுந்தரா, ஏண்டா வந்ததுன்னு தான் வந்த, வரும்போது ஒரு கும்பிடு போட்டுட்டு வந்திருக்க கூடாதா? இப்போ பாரு, உன்னையும் தள்ளி என்னையும் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ பாரு, இப்போ நான் இப்படி நம்மளுக்கு ஆகிப்போச்சு. பெருமானே, நான் என்ன பண்ணுறது? மரியாதை காரணமாக தான் நான் இப்படி வந்தேன். சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுற? நீ அடியார்களை பாடு. என்னது அடியார்களை பாடுறதா? சுந்தரமூர்த்தி சாமிகளின் அவதார நோக்கம் மொத்தம் 3 நோக்கம். அதில் அடியார்களை பாடுவது தான் முதல் நோக்கம். இறைவன் சிவருமான் நினச்சாராம், நான் என் அடியார்கள் என்ன நிறையா பாடிவிட்டாங்க. திருஞான சம்பந்தர் 16,000 பாட்டு பாடிட்டார் 7ஆம் நூற்றாண்டில். அப்பர் சாமி 49,000 பாட்டு கொட்டிட்டார். என் அடியார்களை நான் பாட வேண்டும் என்று சுந்தரமூர்த்தி சாமிகளை அனுப்பி வைத்தார். இப்போ சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அவதார நோக்கம், முதல் நோக்கம் இங்கே நிறைவேறப் போகுது. அடியார்களை நான் பாடுறதா? பெருமானே, எனக்கு பாடத் தெரியாதே. அன்னைக்கு பாட்டு வரல, அன்னைக்கு நீ தான் பித்தான் அடி எடுத்து கொடுத்த. கவலைப்படாதரா, இன்றைக்கும் நானே பித்தான் அடி எடுத்து இன்றைக்கும் நானே அடி எடுத்து கொடுக்குறேன். இப்போ சுந்தரமூர்த்தி சாமிக்கு ஸ்டார்டிங் டபுளாக சிவருமான் அடி எடுத்து கொடுத்தார். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். 2 அர்த்தம் 2 விஷயத்தில் இருக்குது. ஒன்று, தில்லைவாழ் சிவருமான் அவரை பாடுறதுக்கு அடி எடுத்து கொடுக்கும்போது சுந்தரமூர்த்தி சாமிக்கு பித்தான்னு ஒரு சொல்லு கொடுத்தார். இங்கே அவர் அடியார்களை பாடுற பொழுது தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு ஒரு வரியே கொடுக்குறார். இப்போ சொல்லுங்கள், சிவருமானுக்கு அவரை பாடுறது பிடிக்குமா, இல்லை அவர் அடியார்களை பாடுறது பிடிக்குமா? அடியார்களை பாடுறது தான் பிடிக்கும். இப்போ சுந்தரமூர்த்தி சாமி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சிவருமான் சொல்லிக்கிறார் ஐயா. அதுதான் ஏன் முக்கியம். இப்போது அதுவும் சாதாரணமாக இல்லை. தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அடியார் இல்லையா? தில்லைவாழ் அந்தணர்களுடைய அடியார்களுக்கு நான் அடிக்கேன். தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடிக்கேன். அவ்வளோதான். சுந்தரமூர்த்தி சாமி ஆரம்பிச்சிட்டார். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ சுந்தரமூர்த்தி சாமி யாரை பாடலாம்? திருஞான சம்பந்தரை பாடலாமா? திருநாவுக்கரசரை பாடலாமா? சொல்லுங்கள், யாரை பாடலாம்? ஒருத்தர் இருக்கார், இவரைத்தான் பாடணும். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். ஏங்க திருநீலகண்டரை இப்போ எப்படி பாடுறாரு? ஞான சம்பந்தரை பாடலாமில்ல? ஏன்னா காமனை எரித்த இடம் கைலாசம். அந்த இடத்துல எனக்கு 2 பெண்கள் பால் மனம் சென்றது. ஆனால் இந்த திருநீலகண்டர் சொந்த மனைவி, ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அந்த மனைவி சொன்ன ஒரு சொல், தீண்டுவீராகில் எம்மை திருநீலகண்டம். அந்த ஒரு சொல்லுக்காக காமத்தை வென்று இளமையை துறந்து திருநீலகண்டத்தின் மீது இருந்த பக்தினால் காமத்தை வென்றாரே, அவர்தான் பாடணும். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். சுந்தரா என்ன பெருமானே, இந்த விரண்மிண்டன் வெளியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனை பாடிடு. அப்போ தான் நம்மளை ஒதுக்கிவிட்டான், வெளியே போனால் அப்போ தான் சமாதானம் ஆவான். சரி இந்தா பாடுறேன். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். ஐயா, அந்த பாட்டெல்லாம் ருசித்து பாடணும் ஐயா. இந்த திருத்தொண்டர் தொகைன்னு இந்த பாட்டுக்கு பேர். இது தினமும் ஒரு தடவையாச்சும் பாடணும். தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன். வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன். விரிபொழில் சூழ் குன்றையார் விரல் மிண்டற்கடியேன். அப்பாடா இதுக்கப்புறம் யாரை வேணா நீ பாடிக்க. அல்லிமன்பா முல்லையந்தாரமர் நீதிக்கடியேன். ஆரூரில் அம்மானுக்காலே. இப்படியே 11 பாட்டு பாடினார் சுந்தரமூர்த்தி சாமிகள். 60 தனியடியார்களை மட்டும்தான் பாடினார். அவருடைய அம்மா அப்பாவும் அவரையும் சேர்த்து அவர் 63 சுந்தரமூர்த்தி சாமி பாடவே இல்லை. இப்போ சில பேர் தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. 60 தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் பாடினார். இப்போ தொகையடியார்கள்னால் செட் ஆஃப் பீப்புள். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னா தில்லைவாழ் அந்தனர்கள் வந்துடுவாங்க. பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன்னா யாரெல்லாம் பக்தராக பணிகிறார்களோ அவங்களாம் வந்துடுவாங்க. இப்போ சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன்னா யாரெல்லாம் சித்தர்களோ அவங்கெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம். இப்போ சுந்தரமூர்த்தி சாமி ஒன்று நினச்சார்.
இப்போ எனக்கு முன்னாடியும் நிறைய அடியார்கள் வாழ்ந்துட்டாங்க, என் காலத்துலேயும் நிறைய அடியார்கள் வாழ்கிறாங்க, எனக்கு அப்புறமும் நிறைய அடியார்கள் வாழ்வாங்களா இல்லையா? ஆமாம், இவங்க எல்லாத்தையும் நான் பாடணும். என்ன பண்ணலாம்? பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடிச்சாந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரில் அம்மானுக்காடே. அப்பாலும் அடிச்சாந்தார், என் காலத்துக்கு அப்பாலும், தமிழ்நாட்டுக்கு அப்பாலும், தமிழ்நாட்டுக்கு வெளியே இருந்து ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து சிவான்னு சொன்னாலும் அவரும் இதுக்குள்ளே அடக்கம், என் காலத்துக்கு அப்புறமும் ஒருத்தர் சிவான்னு சொன்னாலும் அவரும் இதுக்குள்ளே அடக்கம், அவர்கள் எல்லாத்துக்கும் நான் அடியேன், அப்பாலும் அடிச்சாந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரில் அம்மானுக்காளே. சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடினார் இந்த 11 பாட்டு. இதுக்கு பேர் திருத்தொண்டர் தொகைன்னு பேர். திருத்தொண்டர் தொகை 11 பாடல் பாடினார். இதைத்தான் சேக்கிழார் சொல்கிறார், நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டர் தொகை. திருத்தொண்டர் தொகை முன் பணித்த திருவாளன். சுந்தரமூர்த்தி சாமிகள் தானே திருத்தொண்டர் தொகையை பாடினார். திருத்தொண்டர் தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென் கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு வணக்கம்னு சொல்லலை, திருத்தொண்டர் தொகையை கொடுத்த சுந்தரமூர்த்தி சாமிகளை வணங்குறதுக்கு ஒரு பிறவி கிடச்சிருக்கே, அந்த பிறவிக்கு வணக்கம்யான சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். பார்த்துக்கிடுங்க. பெரிய புராணத்தின் கதாநாயகன் சுந்தரமூர்த்தி சாமிகள். இப்போது இந்த திருத்தொண்டர் தொகை 11 பாட்டு அடிப்படையாக வச்சு இப்போ சுந்தரமூர்த்தி சாமி திருத்தொண்டர் தொகை எப்படி பாடினார்னா, ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒரு சில அடியார்களுக்கு ஒவ்வொரு வரி, ஒரு சில அடியார்களுக்கு அறவடி அரை அடி தான். இப்போது திருநின்ற செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவுக்கரை எந்தன் அடியார்க்கும் அடியேன், பெருநம்பி குலைச்சிறை தன் அடியார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன், பெருமிழலை குறும்ப நாயனார்க்கும் பேயார்க்கும் அடியேன். பேயார்க்கும்னா யார்? காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையாருக்கு அரை அடி தான். ஞானசம்பந்தருக்கு 2 அடி. அப்படி அவர் விருப்பப்படி பாடினார். இதை போக போக 10ஆம் நூற்றாண்டில் வந்த நம்ம நம்பியாண்டார் நம்பி சாமிகள் இந்த திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக வச்சு திருத்தொண்டர் திருவந்தாதி பாடினார். இதே வரிசையில் அந்த 60 தனியடியார்களோட சுந்தரமூர்த்தி சாமிகளுடைய அப்பா சடையனார், அவங்க அம்மா இசைஞானியார், சுந்தரமூர்த்தி சாமிகளை சேர்த்து 63 நாயன்மார்களாக பாடிவிட்டார். இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஒவ்வொரு அடியார்களுக்கும் தனித்தனி பாட்டு பாடிடுவார் நம்ம நம்பியாண்டார் நம்பி சாமிகள். இந்த ரெண்டத்தையும், திருத்தொண்டர் தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதையும் அடிப்படையாக வைத்து பெரிய புராணம் பாடினார் சேக்கிழார் பெருமான். இந்த ரெண்டத்தையும் அடிப்படையாக வைத்து 12ஆம் நூற்றாண்டில் வந்த சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு புராணமாக பாடிவிட்டார். ஒவ்வொரு அடியார்களுக்கும் ஒவ்வொரு புராணம். 4286 பாடல்கள் பெரிய புராணத்தில் 12ஆம் திருமுறை. அதாவது திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம். ஐயா, சிவபெருமான் புகழப்பான்னா அதுக்கு பேர் சிவபுராணம்னு பேர். முருகப்பெருமான் புகழப்பான்னா கந்தபுராணம்னு பேர். ஆனால் அடியார்கள் வரலாற்றை மட்டும் சொன்னால் அதுக்கு ஏன் பெரிய புராணம் என்று பேர் தெரியுமா? அடியார்கள் பெருமையை யாருனாலும் சொல்ல முடியாது. ஔவையார்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, ஔவை அம்மா, இந்த பிரபஞ்சத்திலேயே எது பெரிசு அதை சொல்லுங்கள் பார்ப்போம். அம்மா சொன்னாங்கன்னா, பெரிது புவனம் பெரிது. புவனம்னா உலகம். புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் பிரம்மா தான் உலகத்தை படைத்தார், அதனால் அவர் பெருசு. நான்முகனோ கருமாலின் தொந்தியிலிருந்து வந்தோன். பெருமாளுடைய வயிற்றிலிருந்து தான் பிரம்மா வந்தார், அதனால் பெருமாள் பெருசு. கருமாலு அலைக்கடலுக்குள் துயில்பவன். அவர் அந்த வைகுண்டத்துக்குள்ளே தூங்குறாரா, அதனால் அவர் பெருசு. அந்த வைகுண்டம், அந்த கடல் பெருசு. பெருங்கடல் பெரிது புவனம் பெரிது. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ கருமாலின் துந்தியிலிருந்து வந்தோன். கருமாலோ அலைக்கடலுக்குள் அடக்கம். அலைக்கடலோ குருமுனியின் கையினுள் ஒடுக்கம். குருமுனியோ கலசத்திற்குள் அடக்கம். கலசமோ அரவத்திற்கு சிறு தலைபாரம். அரவமோ பாம்பு. அரவமோ உமையவளுக்கு சிறு கைவிரல் மோதிரம். உமையவள் யார்? அம்மா மீனாட்சி. உமையவளோ அந்த பெருமானின் பாகத்தில் ஒடுக்கம். சிறுமான் ஒரு பாகத்தில் அம்பாளை வச்சிருக்காரு இல்லையா, அந்த பெருமானோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம்.
தொண்டர்கள் உள்ளத்துக்குள்ளே தானே இருக்கார் சிவருமான். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் தேடி தேடனாதேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்பர் சாமிகள். அந்த தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. அந்த தொண்டர்களுடைய பெருமையைத்தான் சொல்ல முடியாது. இப்போ புரியுது அதுக்கு பேர் ஏன் பெரிய புராணம்னு வந்துச்சு. எனவே இந்த பெரிய புராணம் வர காரணமாகிய இருந்த விரண்மிண்ட நாயனார் அவருடைய குரு பூஜை இன்று, அவருடைய குரு பூஜை அன்னைக்கு அவரை பற்றி பேசுகிற வாக்கியம் அடியேனுக்கு கிடச்சிருக்கு. எனவே இந்த உரையை நம் குருநாதர் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருத்தாள்களில் சமர்ப்பித்து வையகமும் தேர்தீர்கவே மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்னும் கூற்றை முன்பணித்து இந்த பதிவை முடிக்கிறோம். திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு.